ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். யாரை பற்றி கொள்ள வேண்டும்? யாரை நம்ப வேண்டும்? ஆமென். இங்கே ஒருவரை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவர் யார் என்று 25வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார் என்று. யார் அவர்? மரணத்தை ஜெயமாய் விளங்குகிறவர். மரணத்தை ஜெயமாய் விளங்கினவரை பற்றி கொள்ள வேண்டும். இந்த பூமியில எத்தனையோ பேர் வந்தார்கள்.